மரியே வாழ்க, கோடி நண்பரான தன்னுடையாரே எழுதற்று உலகி பாடலை பாடுவோம். நாம் படிக்கின்றோம், அவர் சென்ற இடங்களில் எல்லாம் நன்மைகளை செய்து கொண்டு சென்றார். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே தொடங்கிய நாள் முதல் இறுதி வரை தன்னை நோக்கி வந்தவர்களுக்கும் தான் தேடி சென்றவர்களுக்கும் நன்மைகளை செய்து கொண்டு செல்கிற தேவனாக இருக்கின்றார். அவரை பின்பற்றுகிற திருத்தூதர்களும் சென்ற இடங்களெல்லாம் நன்மைகளை செய்து கொண்டு சென்றார்கள். ஆக இறைவனுடைய பிள்ளைகள் என்றால் நமது வாழ்வில் பிறருக்கு சாட்சியமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் பிறருக்கு நன்மைகளை செய்யக்கூடிய மக்களாக, பிறருடைய வாழ்வை நன்மைகளை புரிகின்ற மக்களாக நாம் வாழும் பொழுது நாம் இறைவனுடைய பிள்ளைகள் என்று ஆசிரியை பெறுகிறோம், சாட்சியத்தை பெறுகிறோம். அதே வேளை நாம் நன்மைகளை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது எவ்வாறு நாம் நடக்கின்ற பொழுது இருக்கின்ற வரைக்கும் எல்லாம் நம்மோடு வருவது போல நன்மைகளை செய்கின்ற வரைக்கும் நமக்கு எதிரிகள் நமக்கு கூடவே இருப்பார். நாம் செய்த நன்மைகளை முறியடிக்க, அதை குறித்து இயல்பாக பேச, அவமானப்படுத்த, நம்மை படுகொலில் தள்ள காத்திருப்பார்கள். ஏனெனில் ஆண்டவர் இயேசு இந்த நற்செய்தியை பார்த்தது போல நன்மைகளை செய்த ஆண்டவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிற கூட்டங்களை பார்க்கின்றோம். ஆனால் ஆண்டவராகிய இறைவன், தந்தையாகிய கடவுள் நன்மை புரிகின்றவர்களை எதிரிகளை கரங்களை ஒப்புவிக்க மாட்டார், காப்பாற்றுகிற உண்மையும் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. ஆகவே கல்வாரி பணிக நன்மைகளை செய்யத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை இடர்பாடுகள் வந்தால் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். இந்த சிந்தனையோடு நன்மைகளை செய்ய தவறியதற்காக மனவுறுதி மன்னிப்பு எழுதுவோம். எல்லாம் இறைவனிடமும் நமது குற்றக்குறைகளை மன்னித்து நிலையான வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வார்.
கவி ஜனனி சாரனை நற்படிப்புக்காகும் அன்பணியாசிரியர் அனைத்து நன்மைகள் நன்றிபடியாகும் மரிந்தரஸ் டெனிஸ் ரோஸ்லை கருத்தபடி நன்றிபடியாகும் சோபிதா ரோஜர் ஜான் வெஸ்லி அமெரிக்கா கருத்தபடி நன்றிபடியாகும் மாணிக்க சுந்தரம் ஜெயமேரி குடும்ப கருத்துக்களின்படி நன்றிபடியாகும் பிரின்ஸ் கனிமொழி கிரீஸ் குடும்ப சமாதானத்திற்காகும் ஜோஸ்மின் விவின் ஜோஸ் ஆல்பர்ட் நவீன் குடும்ப கருத்துப்படி நன்றி திருப்படியாகும் ஜெயமேரி கட்டுப்படி கட்சியினுடைய ஆத்மா நித்தியதை மாற்றியடைய வேண்டியும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஜெபிப்போம். இறைவா, எங்கள் மனதிற்கு ஏற்றவைகளை நீரே செய்கின்றீர். அதனால் பாவம் கல்லுவாயுங்களை அக்களிப்போடு ஏற்றுக்கொண்டு மிகுந்த இறை பற்றுடன் மனம் திரும்பி அவர்களை நாங்கள் கண்டுவர புரியும். எங்களாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 1 மற்றும் 12 முதல் 22 முடிய. இறை பற்றில்லாதவர்கள் தவறாக கணித்து உள்ளத்தில் பின்வருமாறு சொல்லிக் கொண்டார்கள்: நீதிமான்களை தாக்க பதுக்கி இருப்போம், ஏனெனில் அவர்கள் நமக்கு தொல்லையாக இருக்கிறார்கள், நம் செயல்களை எதிர்க்கிறார்கள், திருச்சட்டத்திற்கு எதிரான பாவங்களுக்காக நம்மை கண்டிக்கிறார்கள், நற்பயிற்சியை மீறிய குற்றங்களை நம்மீது சுமத்துகிறார்கள், கடவுளை பற்றிய அறிவு தங்களுக்கு உண்டு என அவர்கள் பறைசாற்றுகிறார்கள், ஆண்டவரின் பிள்ளைகள் என தங்களை அழைத்துக் கொள்கிறார்கள். அவர்களது நடத்தையை நம் எண்ணங்களை கண்டிக்கிறது. அவர்களை பார்ப்பதே நமக்கு துயரமாய் உள்ளது. அவர்களது வாழ்க்கை மற்றவர் வாழ்க்கை நின்று வேறுபட்டது. அவர்களுடைய வழிமுறைகள் மாறுபட்டவை. இழிந்தோ என நம்மை அவர்கள் எண்ணுகிறார்கள். தூய்மையற்ற பொருளில் நின்று ஒதுக்கி செல்வது போல நம்முடைய வழியில் நின்று விலகி செல்கிறார்கள். நீதிமான்களின் முடிவு மகிழ்ச்சிக்குரியது என கருதுகிறார்கள். கடவுள் தம் தந்தை என பெருமை பாராட்டுகிறார்கள். அவர்களுடைய சொற்கள் உண்மையா என கண்டறிவோம். முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழும் என ஆய்வறிவோம். நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார். பகைவரிடமிருந்து அவர்களை விடுவிப்பார். அவர்களது கனிவினை கண்டுகொள்ளவும் பொறுமையை ஆய்வறியவும் வசைமொழி கூறியும் துன்புறுத்தியும் அவர்களை சோதித்தறிவோம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். ஏனெனில் தங்கள் வாய்மொழிப்படி அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள். இறைப்பற்று இல்லாதவர்கள் இவ்வாறு எண்ணி நெறிதவறி சென்றார்கள். அவர்களின் தீய ஒழுக்கமே அவர்களை பார்வையற்றோர் ஆக்கிவிட்டது. அவர்கள் கடவுளின் மறைவான திட்டங்களை அறியவில்லை. தூய வாழ்வுக்கு கைமாறு உண்டு என்று நம்பவில்லை. மாசற்றவர்களுக்கு பரிசு கிடைக்கும் என்று உயிர்ப்புணரவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி. உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர்
இருக்கின்றார். ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவை உலகில் அற்றுப்போகச் செய்வார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார். அவர்களை அனைத்து இடுக்க நின்றும் விடுவிக்கின்றார். பல்லவி. உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல, அவை அனைத்து நின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். பல்லவி. உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். அவர்களின் எலும்புகளை எல்லாம் அவர் பாதுகாக்கின்றார். அவற்றுள் ஒன்றும் முறிபடாது. ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகும் எவரும் தண்டனை அடையார். பல்லவி. உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். அதிகாரம் 7 இறைவசனம் 3, 2, 10 மற்றும் 25 முதல் 30 கூடிய. அக்காலத்தில் இயேசு கடலில் அவர்கள் நடமாடி வந்தார். யூதர்கள் அவரை கொல்ல வழி தேடிக் கொண்டிருந்ததால் அவன் யூதேயாவில் நடமாட விரும்பவில்லை. யூதர்களுக்கு கூட விழா உண்மையில் நிகழ்ந்திருந்தது. தம் சகோதரர்கள் திருவிழாவுக்கு போன பின் இயேசு சென்றார். ஆனால் அவர் வெளிப்படையாக பற்றி மறைவாக சென்றார். எருசலேம் நகர்த்தவர் சிலர் இவரைத்தானே கொண்டு தருகிறார்கள், இதோ இங்கே இவர் வெளிப்படையாக பேசிக் கொண்டிருக்கிறாரே, யாரும் இவரிடம் எதுவும் சொல்லவில்லையே. ஒருவேளை இவரை மெஸ்ஸியா என்று தலைவர்கள் உண்மையாகவே உணர்ந்து கொண்டார்களோ? ஆனால் மெஸ்ஸியா எங்கிருந்து வருவார் என்பது யாருக்கும் தெரியாமல் அல்லவா இருக்கும். இவர் எங்கிருந்து வருகிறார் என்பது நமக்கு தெரியுமே என்று பேசிக்கொண்டனர். ஆகவே கோவிலில் கற்பித்துக் கொண்டிருந்த போது இயேசு உரத்த குரலில், நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன் என்பதை உங்களுக்கு தெரியும். ஆயினும் நானாக வரவில்லை, என்னை அனுப்பியவர் உண்மையானவர். அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு அவரை தெரியும். நான் அவரிடமிருந்து வருகிறேன், என்னை அனுப்பியவரும் அவரே என்றார். இதை கேட்டவர்கள் இயேசுவை பிடிக்க முயன்றார்கள். எனினும் அவருடைய நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை தொடரவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நீங்கள் நான் நினைத்து ஒப்புவிடுகிறபடி தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றார்படி செய்யுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் வழிமொழிமிக்க ஆற்றல்களை தூய்மைப்படுத்துவதாக. இவ்வாறு புனிதமடைந்தவர்கள் நாங்கள் தூய்மை முற்றுவது செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனை வேண்ட இழப்புகள் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தை என்றும் எல்லாம் இறைவா, என்னாலும் நன்றி செலுத்துவது யாருமே தகுதி இனிவாகும். எங்கள் கடமை மீட்கக்கூடிய செயலுமாகும். எங்கள் உண்ணாமுறையின் வழியாக எங்கள் தீய நாட்டங்களை அடக்குகின்றேன். மனதை மேலே எழுப்புகின்றேன். நற்பண்புகளையும் அவற்றுக்கான பரிசுகளை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெருகச் செய்கின்றேன். அவர் வழியாகவே எங்கள் மாண்பை வாழ்ந்து கொள்கின்றன. தலைமை ராமரை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் திருவும் நடக்குகின்றனர். வானங்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்துக் கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்களை சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உண்மை தாழ்வுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது. ஆண்டவரே, நேர்மையாகவே சொல்லியவர் தூய்மை அனைத்துக்கு ஊற்று. ஆவையுடைய ஆவையை பொழுது காணிக்கைகளை குணப்படுத்த வைக்கிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடலும் இரத்தமாக எங்களுக்கு இடையே மாறுபடலாம். அவர் பாடுபட உடற்கணித்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சிலர் கொடுத்து அவர் கூறினார், அனைவரும் இதிலிருந்து பெற்று உள்ளது, ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்பட்டது என்றார். அவனே நிலவரத்தை அழுத்தியது கிணத்தை எடுத்து மீண்டும் முயற்சி கூறி தம் சிலர் கொடுத்து அவர் கூறுகிறார், அனைவரும் இதிலிருந்து பெற்றுக் கொள்கின்றனர். ஏழு புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய ரத்தத்திற்கான இது பாவமன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்வுடன் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் திருவை நினைவு கூறுகிறார். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் ஆயர் தாமஸ் அக்வினாஸ்
எல்லா திருவிழைகளாக நடைபெறுவது திருவை அன்பின் நிறைவேறச் செய்தவர் வைத்தவர்களின் பெற்றோர்களை மூன்றார் வருகிறவர்களை காரணியாக ஒத்துழைப்பினை உள்ள ஆன்மாவினை கொண்டு ஒளிவிக்குவது திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீது விளக்கமாயும் இறைவனை கண்டித்தாயான மரியாதை கலான யோசை பாதுகாவல் நடப்பது அந்தமையா மற்றும் இவரையும் உதவராக இருந்தவராக நாங்கள் கடைவாழ்வு போக்குவரத்து தகுதி பெற்று அன்பு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியா உம்மை குழந்தைக்கும் மறுவர நீவராகின்றோம். இவர் வழியாக இவருடைய எல்லா இவருடைய தந்தையே தூயாவிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. எப்பொழுதும் நன்மைகளை செய்து கொண்டு செல்லும் வாழ்வு இறைவனம் தரும்படி கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லி வரம் கேட்போம். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவர அமைகிறோம். உமது இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நலமாக இருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரத்திற்காக எமீபராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் அமைதி உங்களுக்கு அளிக்கின்ற திருத்துதலுக்கு முடிகிறது. எங்கள் பாவங்களை பாராமல் மது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்குரிய அமைதி ஒற்றுமை தந்திர திருடன் கொள்கிறார் என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கிறார். ஆண்டுடைய அமைதி உங்களோடு இருப்பதாக ஒருவருக்கு அமைதியை தருவோம். மகிழ்ச்சியடைந்துள்ளோம். அனைவருக்கும் அமைதி. உலகின் பாவங்களை போக்குகிற இயேசுவே, எங்கள் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குகிற இயேசுவே, எங்கள் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குகிற இயேசுவே, எங்கள் அமைதியை தரும். இதோ இறைவனுடைய செவனைகளை உடைய பாவங்களை போக்குகிறார். இவரை உலகத்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பெற்றோம்.
இன்றைய வழக்கமாக நாளை மாலை நடைபெறும்படி நடைபெறாது. காரணம், பங்கு கோவிலில் புனித ரூதனை வீடு மாதத்தின் முதல் சனி ஆகிய அன்று மாலை திருப்பலி நெடுந்தே பவனி நடைபெறும். நாளை காலை திருப்பலி நம்முடைய ஆலயத்தில் நடைபெறும். 5:45 ஜெபமாலையும் 6 மணிக்கு சரியாக திருப்பலியும் தொடங்கும் என்பதையும் அறிவித்துக் கொள்கிறேன். அருள்மிகு சிறிய சிறுமி பாதுகாப்பு முயற்சி நடைபெறும். ஜெபிப்போமாக. விண்ணக தந்தையே, உன் திருமகனும் என் சகோதரனுமான இயேசு கிறிஸ்துவில் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவிய வழியாக எங்களை நீ பற்றி செய்த சுழலும் அரசு வருகைக்கான எதிர்நோக்கை எங்கள் கட்டிகளுக்கு உணவாக நற்செய்திகளை நாடும் வளர்த்திருக்கும் நல்லவராக மறுமை மாற்றுவதாக தீமை மாற்றுகள் மறைந்து மாற்றி நீடித்துள்ள பொருட்டு மாநில உள்ளங்களும் முழு உலகமும் புதிய விண்ணகம் புதிய மனம் நோக்கிய காத்திருப்பது மாற்றும் பெறுவனவாக ஊழி கொண்டாட்டத்தில் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகளாகிய என்னை தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் என் மீட்பை மகிழ்ச்சியையும் அமைதியையும் மகிழ்ச்சிக்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய என் கடவுளாகிய உமக்கு ஆட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரியவே வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் பழையவற்றும் புதியவற்றும் கலந்து வந்தது போல பாவங்களை களைவிட்டு தூய்மை பெற்று மனதினால் புதுப்பிக்கப்பட எங்களுக்கு அருள்கிறார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பார்.
பெற்று வருவோம் திருப்பலிக்கு Amen.